அனைவருக்கும் இனிமையான ஒரு இரவு வணக்கம். இப்போ மணி கரெக்டாக 8:20 ஆயிடுச்சு. இந்த எங்கள் ஊரில் வந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் வந்து ரொம்ப மழை பெஞ்சிட்ருக்கு. மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது எனக்கு ஏதாவது சூடாக செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஆனால் எனக்கு பருப்பு சாதம்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த பருப்பு சாதத்தை வேறு மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாமா? சிகப்பு அரிசி இருக்குல்ல, அதில் பருப்பு சாதத்தை செஞ்சு சூடாக சாப்பிட்லாம். மழைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். பருப்பு சாதம் செய்கிறதுக்கு நான் சிகப்பரிசி பருப்பும் ஊற வச்சுருக்கிறேன். அப்புறம் அதுக்கு தேவையானது வந்து 2 பெரிய வெங்காயம், 5 பச்சை மிளகாய், 3 தக்காளி, 10 பல் பூண்டு உரிச்சு உள்ள போட்டு வச்சுருக்கிறேன். வாங்க சுவையாக செஞ்சு சாப்பிடுவோம். இந்த மழைக்கு எனக்கு ஏதாவது மழைக்கு செஞ்சு சாப்பிடணுன்னு ஆசை. இதுதான் எங்கள் கிச்சன் ஒரு மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, சரிங்களா? பருப்பு சாதம், சிகப்பு அரிசி பருப்பு சாதம் செஞ்சு சாப்பிட்லாம். எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். அரிசியும் பருப்பையும் நம்ம ஊற வச்சிட்டோம். இப்போ வாங்க குக்கரில் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். இது நல்லா கழுவி குக்கரில் போட போகிறோம். ஒரு 5-6 விசில் விட்டால் போதும், நல்லா சாப்பாடு இதாகிடும். இப்போ வந்து வெங்காயம் போட போகிறோம். தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் 5, தேவையான அளவு மஞ்சத்தூள். எனக்கு வந்து இந்த பருப்பு சாதம் செஞ்சோம் அப்படின்னா சக்தி மசாலா சாம்பார் பொடியில் செஞ்சால் தான் எனக்கு பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தேவையான அளவுக்கு நம்ம சாம்பார் பொடி போடுறோம். இப்போது இந்த பெரிய சொம்பு அளவில் நம்ம தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றி நல்லா இதை கிளறிக்க போகிறோம். நம்ம தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகு, ஜீரகம். வாங்க குக்கரில் வைக்கலாம். குக்கரில் வந்து ஒரு 6 விசில் விட்டால் போதும். சுவையான சிகப்பரிசி பருப்பு சாதம் ரெடியாக போகுது. நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். குக்கர் மூடி வச்சாச்சு. 6 விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் சாப்பாடு எப்படி இருக்குன்ட்டு. நல்லா குக்கரில் 6 விசில் வச்சாச்சு. வச்சு நல்லா பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். வாங்க இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு போட்டுடலாம். ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகிடுச்சா பாருங்கள். கடுகு தேவையான அளவு, ஜீரகம் தேவையான அளவு, பூண்டு தட்டி வச்சுருக்கணும் கொஞ்சம், 4 பட்டை மிளகாய் கிள்ளி வச்சுருக்கிறேன், தேவையான அளவு கருவேப்பிலை. கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. பூண்டு, வரமிளகாய், தேவையான அளவு கருவேப்பிலை போட்டாங்க. நல்லா கிண்டி வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த தாளிப்பில் இந்த பருப்பு சாதத்தை எடுத்து ஊற்றிக்கலாம். சிகப்பு அரிசி பருப்பு சாதம். சுவையான சிகப்பு அரிசி பருப்பு சாதம் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். ஊறுகாய் நாங்கள் எங்கள் வீட்டிலே போட்டு வச்சுருந்தோம், மாங்காய் ஊறுகாய்.
இந்த மழைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சிகப்பரிசி பருப்பு சாதம். வாங்க சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.